தனுசு ராசி அன்பர்களே, உங்களோடு காலையில் தனுசு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றியும் பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் கோச்சார குரு வருவதால் உங்களுக்கு ஏற்படும் பலன்களை பற்றி நான் பேசப் போகிறேன். ஏற்கனவே நான் பதிவிட்ட காணொளிகளை கண்டு கழித்த ரசிக பெருமக்களுக்கு எனது நன்றிகள். அதில் இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், குருவானவர் தன்னுடைய வீட்டில் எங்கிருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு பலன்களை முழுமையாக தருவது இல்லை. மேலும் சொல்லப்போனால் அந்த வீடு சரியாகவே இருக்காது என்பதுதான் நிஜம். ஆக குரு பார்க்க கோடி நன்மை என்பது, பார்க்கும் இடங்களுக்கு வேண்டுமென்றால் பலன்கள் எப்படி வரும் என்பதை பற்றி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த குரு தனுசுக்கு 7ஆம் வீட்டில் வருவதால் ஜாதகர்களுக்கு 7ஆம் வீடு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கலாம். ஏகப்பட்ட காரகத்துவங்களில் 7ஆம் வீடு திருமணம் மற்றும் சிறு பயணம் ஆகியவற்றை குறிக்கும் அல்லது கூட்டாளிகளை குறிக்கும். இந்த நிலையில் ஜாதகர்கள் திருமணத்திலோ கணவன் மனைவி இடத்திலோ அல்லது கூட்டாளிகளிடத்திலோ எந்த வம்பும் வழக்கும் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. காரணம், அது புதனுடைய வீடாக இருப்பதால் தனுசு லக்னக்காரர்கள் பொதுவாகவே பேசுவது மிகவும் கூர்மையாக குத்துவது போல் இருப்பதால் அவர்கள் நாங்கள் கடவுள் வழியாக வந்தவர்கள், தர்மத்தை படியே நடக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இவருடைய வார்த்தையின் கடுமையால் கூட்டாளிகளுக்கும், இவருடைய மன வாழ்க்கையாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளும் பிரிவுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். ஆகையால் என்னுடைய இந்த எச்சரிக்கையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்து பார்வையாக துலா லக்னம் மற்றும் லக்னத்தையே பார்ப்பதாலும் மற்றும் 3ஆம் இடையாக கும்பத்தை பார்ப்பதாலும் இந்த ஜாதகர்களுக்கு மூத்த சகோதரமும் தன்னுடைய விஷயங்களும் இளைய சகோதரங்களும் பிரச்சனைகளுக்குரியவர்களாக ஆகுவது என்பது தவிர்க்க முடியாது. ஆக வரவுகள் இந்த 16ஆம் வீட்டு லாபத்தில் இருந்தாலும் 3ஆம் வீட்டு லாபத்தில் இருந்தாலும் ஜாதகர்களுக்கு சில பயன்களை தடங்களை உண்டாக்குவது நிச்சயமாக தெரிகிறது. 3-7-11 என்பது ஜாதகர்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒரு புரோக்கர் மூலமாகவோ ஆன்லைனில் பதிவு செய்திருந்தால் அந்த மேட்ரிமோனியல் மூலமாகவோ ஏற்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்பது அறுதியிட்டு சொல்லலாம். பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய போக்கை பொறுத்து இருக்கிறது. நிச்சயமாக ஆன்லைன் மூலமாகவோ அல்லது புரோக்கர் மூலமாக போனால் நல்லது. அப்படி என்றால் உறவு முறையிலோ அல்லது தானாக ஜாதகம் வரும் என்று காத்திருந்தாலோ இந்த காலகட்டம் வீணாக போய்விடும். அடுத்து 3ஆம் இடம் வங்கி கணக்கை சொல்லும். வங்கியில் போடும் பணம் ஜாகிரதையாக இருப்பது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும். சில சமயங்களில்
இவர்களுக்கு வங்கியில் போட்டும் லாக்கரில் இருந்து கூட எடுக்க முடியாமல் போகும் சூழ்நிலை உண்டு பண்ணலாம். ஜாதகர்களுடைய ஆரோக்கிய நிலைமையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 6, 8, 12 வீடுகளுக்கு 3, 7, 11 வீடுகள் 12ஆம் வீடுகளாக வருவதால் ஜாதகர்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அதிலிருந்து மீளுவதற்கு உண்டான காரணங்களாக இருக்கிறது. ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாதகர்கள் நடந்து கொண்டால் நோய்வாய்ப்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். ஈகோ காரணமாக வேலையை விட்டு விடுவதும், வேலையிலிருந்து வந்துவிட்டு அடுத்த வேலை கிடைத்து விடும் அவன் இவன் என்று பெரிதாக ஏளனமாக பேசாமல் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்தாலே இந்த ஜாதகர்கள் தொழிலும் போட்டியில் இருந்து தப்பிவிடலாம். மேலும் வீடு ஏதாவது கையில் இருந்தால் அவற்றை விற்க வேண்டிய நிலையிலும் ஜாதகர்கள் இருக்கிறார்கள். சில சமயம் அதுவே எதற்காக என்று கூட புரியாமல் ஜாதகர்கள் கையில் இருக்கும் வீடுகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக விற்க வேண்டிய நிலையும், விற்பதும், அதற்குண்டான காசு சரியாக வராமல் போவதும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. காரணம், கூட்டாளிகள் என்று இவர்கள் நினைக்கும் மக்கள் இவர்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் இந்த ஜாதகர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த கோச்சார குருவினால் ஏற்படும் விஷயங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.